ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது மாணவர்களும் அவங்களோட ஸ்க்ரீன் டைமும். பொதுவாக டீச்சர்ஸ்கிட்ட இருந்தும் சரி, மா பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் சரி வார கம்ப்ளைண்ட் தான், பிள்ளைகள் இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கிறதே இல்லை, ஒழுங்காக பாடத்தை கவனிக்கிறதே இல்லை, அப்படியே கிளாஸ் ரூமில் இருந்தாலும் வேற எங்கேயோ யோசனையில் தான் இருக்கிறாங்க, பாடத்துக்குள்ளே அவங்க இல்லை, கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த ஸ்க்ரீன் டைமும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். உதாரணமாக மாணவர்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற நேரம் பெரும்பாலும் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த சின்ன சின்ன வீடியோஸ் பார்க்குறது, அதாவது ரீல்ஸ், அப்படி இல்லாட்டி வீடியோ கேம்ஸ், அப்படியான விஷயங்களுக்கு தான் மாணவர்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது. படிப்புக்காக யூஸ் பண்ணுறாங்களும் இருக்காங்க, ஆனால் பெரும்பாலும் அது குறைவாகத்தான் காணப்படுது. ஸோ இந்த சின்ன சின்ன வீடியோஸ் அல்லது இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாமே குறுகிய நேரத்தில் முடியுது. 30 செகண்ட் வீடியோ தான் அந்த ரீல்ஸ் போதும், 30 செகண்ட் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அப்படியான போடுற வீடியோ இந்த 30 செகண்ட், 40 செகண்ட் அப்படி வீடியோஸ் தான் மாணவர்கள் அதிகமாக பார்க்குறாங்க. அப்போ மாணவர்கள் ஒன்று பார்த்து முடியணும், அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ அப்படி அப்படி அடுத்தடுத்து அவங்க பிரெயின் அந்த மூவ் ஆகிக்கொண்டே இருக்கும். அது 30 செகண்ட் முடியுது, அது போரிங் ஆயிடும், திரும்ப அடுத்தது 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 அப்படி அது தொடர்ச்சியாக அது பார்க்குற நேரம் மாணவர்களுக்கு கிளாஸ் ரூமில் இந்த 30 செகண்டுக்குள்ளே பாடத்தை படித்து கொடுக்குற இல்லை டீச்சர்ஸ். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் 50 நிமிடங்கள் அவங்க கிளாஸ் ரூமில் தொடர்ச்சியாக அந்த பாடத்தை படிக்கணும். பட் மாணவர்கள் இந்த பிரெயின் இந்த 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோகளுக்கு பார்த்து பழக்கப்பட்டு அந்த சந்தோஷங்களுக்காக தான் பிரெயின் வேலை செய்யும். அதாவது ஓவர் ஸ்டிமியூலேட் ஆகி பிரெயின் ஒர்க் பண்ணுறதால அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தில் இந்த ஈடுபட முடியாமல் காணப்படுது. அப்போ இதுதான் மாணவர்கள் கிளாஸ் ரூமில் தொடர்ச்சியாக ஒரு பாடத்தை கவனிக்காமைக்கான காரணம். அப்போ இதனால் டிரெக்டாக எங்களுக்கு மாணவர்களுக்கு நீ ஒழுக்கம் இல்லை, உங்களுக்கு ஒழுங்காக பாடத்தை கவனிக்க தெரியாது டிரெக்டாக மாணவர்களை ப்ளேம் பண்ணவும் ஏலா. இது ஒரு பிஹேவியரல் பிரச்சனையோ அது பிஹேவியரல் இஷ்யூ உண்டோ, அப்படி இல்லாட்டி இது ஒழுக்கம் இல்லாத மாணவர்களோட பிஹேவியர் உண்டோ எங்களுக்கு சொல்ல முடியாது. இங்கே அவங்களோட பிரெயின் பழக்கப்பட்டது எதுகோ அதைத்தான் அவங்களோட பிஹேவியரில் எடுத்துகிட்டு வருது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த பிரெயின் பழக்கப்பட்ட இந்த விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். இந்த ரீல்ஸ் பார்க்குற விஷயத்தை மாணவர்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னு சொன்னாலே தொடர்ச்சியாக மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்துகிற ஒரு மெத்தடை எங்களுக்கு கொண்டு வரலாம். அப்போ மாணவர்களை சரியான முறையில் வழி நடத்துகிற பொறுப்பு பேரண்ட்ஸ்ட கையிலையும் இருக்குது, அதே நேரம் டீச்சர்ஸ்ட கையிலையும் இருக்குது. ஸோ இதை நாங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மாணவர்களை ப்ளேம் பண்ணாமல் அவங்களோட மாற்றத்துக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதில் எங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுத்த இயலுமான்றதை ஆஸ் அ பேரண்ட்ஸ், ஆஸ் அ டீச்சர்ஸ் நாங்கள் சிந்திச்சு செயற்படுவோம். தேங்க்யூ ஸோ மச்.